ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்கணுமா மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா சீர்கொண்ட சிங்கமாக வந்து பொங்கி எழுறாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்முடைய மல்லியோட தன்மானத்தை வந்து கை வச்சிருந்தா கூட அவங்க வந்து கவலைப்பட்டு இருக்குமாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா மாதிரி இருக்க அண்ணன் மேலேயும் அண்ணி மேலே வந்து கையை வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா உண்டு இல்லாத வந்து செஞ்சுட்டாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து என் அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது வந்து அசிங்கப்படுத்துகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான், நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது, இந்த உலகத்திலே இருக்க முடியும். அது மாதிரி வந்து மிரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாதையாக வந்து என் அண்ணங்கையில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதுக்கு நம்மளுடைய பத்திரபாவை பார்த்தீங்கன்னா இல்லைம்மா அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல மரியாதை கிடைச்சி நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்லி தான் வந்து எனக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்றைக்கு என் தங்கச்சி வந்து இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வந்து வாழ்கிறா அப்படின்றது வந்து எனக்கு தெரியுதோ அன்றைக்கி வந்து இந்த அண்ணனால் முடிஞ்ச சீரை வந்து நான் வந்து இதோட அதிகமாக வந்து செய்கிறேன். அது வரையும் உன்னுடைய வீட்டில் வந்து நான் வந்து கால் எடுத்து வைக்க மாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு மன வருத்தத்தோடு வந்து நம்ம நாவு வந்து கூட்டிக்கிட்டு வந்து போகிறாங்க. பாத்தியனாகும் நான் வந்து இதுக்கு தான் சொன்னேன், இந்த கல்யாணம் வந்து தேவையில்லை, நான் பார்த்த மாப்பிள்ளை வந்து இந்நேரம் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் அவள் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய நாவுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம நாவும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்மளே வந்து மல்லியோட வாழ்க்கையை வந்து கெடுத்திடுமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. எல்லாமே வந்து மல்லி வந்து சமாளிச்சிருவான்ற தைரியத்தில் தானே வந்து நம்ம வந்து விஜயை வந்து ஆசைப்பட்டான்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் வந்து இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதே வந்து வேறு மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கே, அங்கே நடக்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அன்னபூர்ணியா பெரியம்மா வந்து கேட்டால் எல்லா விஷயம் தெரியும், நம்ம வந்து அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சீர்கொண்ட சிங்கமாகவே இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குங்க. இந்த ராஜேஸ்வரி வந்து என்னால் வந்து மிரட்டினாலும் ஒரு நாளும் நம்ம மல்லி வந்து பயப்படாத வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்டால் மட்டும்தான் நம்ம மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து வாழமிடும். இந்த ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஏற்றி விடுற அளவுக்கு வந்து இருந்தாலுமே வந்து விஜய் வந்து என்னதான் வந்து கோவப்பட்டாலும் இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலடியாக வந்து கொடுத்தே ஆகணும் நம்ம மல்லி. அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து அவங்கள விட்டு பறிப்போகிறதுக்கான நிறைய வந்து வாய்ப்பு வந்து இருக்குங்க. நம்ம அன்னபூர்ணியமாகவும் நம்ம வெண்பாவும் மட்டும் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணுவாங்க விஜயோட வந்து மல்லி வந்து சேரணும் அப்படின்ட்டு. நம்மளுடைய மல்லியும் வந்து நினைக்கணுங்க விஜயோ கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு. இந்த ராஜேஸ்வரியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக நினச்சி வந்து ஒதுங்காத வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டு நம்ம விஜய் மல்லி இந்த வெண்பா அப்படி 3 பேர் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து என்றைக்கு வந்து யோசிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்து அவங்க வந்து சந்தோஷமாக வந்து விஜய் கூட வந்து வாழ முடியல, பிரச்சனைக்கு பார்த்து பயந்து ஓடிட்டாங்களான்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விஜய் வந்து இலக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், பெல் ஐக்கன் ஆன்ல போட்டு வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.